அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனி என்னும் ஒரு நூற்றாண்டிடம் எல்லாம் உள்ள கார்முகில் கண்ணனாக இருக்கின்ற ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் 4000 பிரபந்தத்தினுடைய தொடரை சமர்ப்பிக்கிறேன். சத்திரம் ஏந்தி தனியொரு மானியாய் உத்தரம் வேதியில் நின்ற ஒருவனை கத்தியர் காண காணி முற்றும் கொண்ட பத்திராகாரன் புறம் புல்குவான் பார் அளந்தான் எம்புரான் புல்குவான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் மகாபலி யாகம் செய்யும் இடத்திற்கு குடையை பிடித்தவனாகி உதவியின்றி பிரம்மச்சாரி வடிவில் வந்த பகவான் செல்கிறார். அரசர்கள் காணும்படி பூமி முழுவதையும் நீர் ஏற்று வாங்கி கொண்டான். அழகிய உருவமைந்த உலகளந்த எம்பெருமான் கண்ணன் வந்து என் முதுகை தழுவிக் கொள்வான் என்று பாடுகிறார். அடுத்தபடியாக ஒத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புகுவான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அடியில் ஓட்டையான உரலை உரியின் கீழ் கவிழ்த்து கண்ணன் அதன் மேல் ஏறி பானையில் இருந்த இனிய பாலையும் வெண்ணையையும் வயிறார உண்டு விழுங்கினான். அப்படிப்பட்ட எம் தலைவன் கண்ணன் ஓடி வந்து என் முதுகை தழுவி கொள்வான். சக்கராதி ஆயுதத்தை கையில் ஏந்திய கண்ணன் என்னை தழுவி கொள்வான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக முத்தலை காண அமுது மணற்குன்று ஏறி கூத்து வந்து ஆடி குழலால் இசைபாடி வாய்த்த மறையோர் வணங்க மறையவள் எந்த வந்து எத்த வந்து என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மணற்குன்றிலே ஏறி நின்ற மூத்த ஆயர்கள் எல்லாம் காணும்படியாக கண்ணன் தான் புல்லாங்குழல் கொண்டு இசை வாசித்து பெரும் மகிழ்ச்சியுடன் நடனமாடி கொண்டிருக்கிறான். இவ்விசையையும் நடனமும் நிகழ்த்துகின்ற கண்ணபிராணனை காணும் பொருட்டு வந்த முனிவர்கள் வணங்கினர். தேவர்களும் அவன் திருவடி பணிந்து போற்றினார்கள். இவ்வாறு கூத்து ஆடிய எம்பெருமான் கண்ணன் வந்து என் முதுகை தழுவிக்கொள்வான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் இன்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்தின் திகழ் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறன் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறன் புல்குவான் அப்படிங்கிறார். அதாவது கண்ணனின் அன்பு மனைவியான சத்யபாமா தேவலோகத்தில் இந்திரன் சோலையில் இருந்து கற்பக மரம் வேண்டும் என்று அதை கொண்டு போய் இப்பொழுதே வீட்டில் நட வேண்டும் என்று ஆசைப்படவே கண்ணனும் அப்பொழுதே கொண்டு வந்து அவள் அகத்து நிலா முற்றத்தினே நட்டான். இங்கனம் செய்த என் கண்ணன் என்னை முதுகில் அணைத்து கொள்வான். இச்செயலை செய்து தன் வீரத்தை காட்டிய நித்திய சூரிகள் தலைவனான இவன் என் முதுகு புறத்தை அணைத்து கொள்கிறான் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆய்ச்சி அன்று ஆழி பிரான்புறம் புல்கிய வேய்த்தடன் தோணி சொல்விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்த நன்மக்களை பெற்று மகிழ்வாரே அப்படின்னு சொல்கிறார். அதாவது மூங்கில் போன்ற தோள்களை உடைய யசோதை தாய் திருசக்கரத்தை கையிலே ஏந்தி கண்ணன் தன்னை முதுகில் அணைத்து கொண்டதை பெரியாழ்வார் என்னும் விஷ்ணு சித்தர் மகிழ்ச்சியுடன் அருளிய தமிழ் பாசுரங்கள் 10ஐயும் ஓத வல்லவர்கள் நன்மக்களை பெற்று மகிழ்வார்கள் என்று சொல்லுகிறார். எனவே இப்பாசுரங்களை கேட்பவர்களும் பார்ப்பவர்களுக்கும் எல்லா வளங்களையும் நலங்களையும் எம்பெருமான் தருவான் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி அடுத்த தொடரிலே சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய நம.